வெல்கம் டு தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாஃப்டான எம்மியான ஒரு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 400 கிராம் குலோப் ஜாமுன் மாவை இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 400 கிராம் சர்க்கரைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாகு வச்சோடனே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், சர்க்கரை கரையிற வரைக்கும். சர்க்கரை பாகுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுதான் சர்க்கரை பாகுக்கு ஒரு நல்ல பதம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது மாவுக்கு. இங்கே பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அழுத்தினா கை வந்து உள்ளே போகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுறலாம். ஊறிடுச்சு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருண்டை உருட்டினோன்னா உருண்டை வந்து விரிசல் விடாமல் நல்லா அழகாக வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது உருண்டை உருட்டி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகணும். இப்போ தான் கொஞ்சம் கொதி வருது. இன்னும் சர்க்கரை வந்து ஃபுல்லாக கரையில. இப்போ சர்க்கரை கொதிக்கும் போதே ஏலக்காவை நம்ம இடித்து வச்சுருக்கோம். அந்த ஏலக்காய் பொடியை இதை விட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கணும், நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெனிலா எசன்ஸோ இல்லை பச்சை கற்பூரமோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா வாசனையும் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை நிறுத்திக்கலாம். பாகு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் சேர்த்தாதான் குலோப் ஜாமுன் உடையாமல் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் பாகு வந்து ஆற நம்ம வானல் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நம்ம ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். காஞ்சிருச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய வச்சு எடுத்துருக்கோம். ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் அழகாக வரும், உடையாமல் இருக்கும். பார்த்தீங்களா? ஆறிடுச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டான எம்மியான ஒரு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? எம்மியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எச்சு வருது. இங்கே பார்த்தீங்களா? உடையாமல் அழகாக எப்படி வந்திருக்குன்னு.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.